ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாடி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 3. அத்தியாயத்தின் தலைப்பு கர்ம யோகம். பதம் 29. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கையின் குணங்களால் மதிமயங்கிய அறிவற்றோர் லௌகிக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையவராக ஆகின்றனர். குறைவான அறிவுடன் செயல்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவர்களை நிலைபெறச் செய்யக்கூடாது. பொருளுரை. தங்களை ஜட உணர்வோடு தவறாக அடையாளம் காணக்கூடிய அறிவற்ற மனிதர்கள் பல்வேறு பௌதிக பட்டங்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இவ்வுடல் ஜட இயக்கியினால் அளிக்கப்பட்ட பரிசாகும். உடலை பற்றிய உணர்வில் அளவு கடந்து லயித்திருப்பவன் மந்த அல்லது ஆத்மாவை அறியாத சோம்பேறி என்று அழைக்கப்படுகிறான். அறிவற்ற மனிதர்கள் உடலையே தான் என்று எண்ணிக்கொண்டுள்ளனர். உடலுடன் தொடர்பு உடையவர்களை உறவினர்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். எந்த ஊரில் உடல் பிறவி எடுத்ததோ அஃது அவர்களுக்கு வந்தனைக்கு உரியதாகும். ஒப்புக்கு செய்யப்படும் மத சடங்குகளே இறுதியானவை என்று கருதுகின்றனர். பௌதிக பட்டங்களுடன் விளங்கும் இத்தகைய மனிதர்கள் சமூக தொண்டு, தேச தொண்டு, பொதுநலத் தொண்டு ஆகிய செயல்களையே விரும்பி செய்கின்றனர். இத்தகைய பட்டங்களால் வசீகரிக்கப்பட்டவர்கள் எப்போதும் ஜடத்தில் மும்முரமாக உள்ளனர். அவர்களை பொறுத்தவரை ஆன்மீக உணர்வு என்பது வெறும் கற்பனை கதையே. எனவே அவர்களுக்கு இதில் விருப்பமில்லை. ஆன்ம வாழ்வில் ஒளியூட்டப்பட்டவர்கள் இதுபோல பௌதிகத்தில் ஆழமாக வீழ்ந்துள்ள மக்களை தொந்தரவு செய்யக்கூடாது. ஒருவனது சொந்த ஆன்மீக செயல்களை அமைதியாக செய்வதே சிறந்தது. மதிமயக்கம் கொண்டோர் அகிம்சை மற்றும் இதர பௌதிக நற்செயல்களில் ஈடுபடுத்தப்படலாம் அல்லது வாழ்வின் அடிப்படை நீதி கொள்கைகளில் ஈடுபடுத்தலாம். அறிவற்றவர்களால் கிருஷ்ண உணர்வின் செயல்களை பாராட்ட முடியாது. எனவே அவர்களை தொந்தரவு செய்து மதிப்புமிக்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று பகவான் கிருஷ்ணன் நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆயினும் பகவானின் நோக்கத்தை அறிந்த அவரது பக்தர்கள் அவரை விட கருணைமிக்கவர்கள். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதே மனிதர்களின் அத்தியாவசிய தேவை என்பதை அறிந்த கிருஷ்ண பக்தர்கள் அறிவற்ற மனிதரையும் இதில் ஈடுபடுத்துவது உட்பட எல்லாவித அபாயகரமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றனர். பதம் 30. மொழிபெயர்ப்பு. எனவே அர்ஜுனா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனின் ஆசைகளின்றி உரிமை உணர்வையும் மனத்தளர்ச்சியையும் கைவிட்டு போரிடுவாயாக. பொருளுரை. பகவத்கீதையின் நோக்கத்தை ஸ்லோகம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. தன்னுடைய கடமைகளை இராணுவ ஒழுங்குமுறை போல் சீராக நிறைவேற்றுவதற்கு முழுமையான கிருஷ்ண உணர்வை அடைய வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார். இத்தகைய கட்டளைகள் நமது செயல்களை சற்று கடினமானதாக்கலாம். இருப்பினும் கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை வைத்து கடமைகளை ஆற்ற வேண்டும். ஏனெனில் இதுவே ஜீவாத்மாவின் ஸ்வரூப நிலையாகும். பரமபுருஷரின் ஒத்துழைப்பு இன்றி ஜீவன்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. ஏனெனில்
இறைவனின் விருப்பங்களுக்கு இணங்கி நடப்பது ஜீவன்களின் நித்திய ஸ்வரூபமாகும். எனவே ஒரு இராணுவ சேனையின் தலைவர் கட்டளை இடுவது போன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கட்டளை இடுகிறார். ஒருவன் பரமபுருஷரின் நல் விருப்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் அதே நேரத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை சொந்தம் கொண்டாடாமல் நிறைவேற்ற வேண்டும். கடவுளின் கட்டளையை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை. அவன் அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவே. முழுமுதற் கடவுள் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறார். எனவே சுயநோக்கம் ஏதுமின்றி பரமாத்மாவை முழுமையாக சார்ந்திருப்பவன், அதாவது கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவன் அத்தியாத்மா சேதாஸ் என்று அழைக்கப்படுகிறான். நிராஷி என்றால் பலன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் தலைவனின் கட்டளைப்படி நடப்பதாகும். ஒரு கணக்காளர் தனது முதலாளிக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை எண்ணினாலும் அதில் ஒரு காசை கூட தனக்குரியதாக உரிமை கொள்வதில்லை. இதுபோல உலகிலுள்ள எதுவும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் உரியதல்ல என்றும் எல்லாம் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானவை என்றும் ஒருவன் உணர வேண்டும். இதுவே மயி அல்லது எனக்காக என்ற சொல்லின் உண்மையான பொருளாகும். அத்தகு கிருஷ்ண உணர்வில் செயல்படும்போது ஒருவன் எதையும் தன்னுடையதாக எண்ணுவதில்லை என்பது நிச்சயமே. இந்த உணர்வே நிர்மமா அல்லது எதுவும் எனதல்ல என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இத்தகைய கடுமையான கட்டளைகள் உடலின் அடிப்படையிலான பெயரளவு உறவினர்களை பற்றி சிந்திக்காமல் தரப்படுவதாகும். இவற்றை நிறைவேற்றுவதில் ஏதேனும் தயக்கம் இருந்தால் அத்தயக்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். இவ்விதமாக ஒருவன் விகதா ஈஸ்வரா அல்லது காய்ச்சல் மனப்பான்மையிலிருந்து விடுபட்டவன் அல்லது மனத்தளர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவன் ஆகலாம். ஒவ்வொருவரின் குணத்திற்கும் நிலைக்கும் ஏற்ப குறிப்பிட்ட கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் மேலே விவரிக்கப்பட்டது போல இவ்வெல்லா கடமைகளும் முழு கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்றப்படலாம். இஃது ஒருவனை முக்திக்கான முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும். பதம் 31. மொழிபெயர்ப்பு. யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரைகளின்படி தங்களது கடமைகளை நிறைவேற்றுகின்றார்களோ, யாரெல்லாம் இவற்றை போராமையின்றி நம்பிக்கையுடன் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் பலநோக்கு செயல்களின் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். பொருளுரை. பரமபுருஷனின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையே வேத ஞானம் எல்லாவற்றின் சாரம் என்பதால் அது நித்தியமான உண்மையாகும். வேதங்கள் நித்தியமானவை. அதுபோலவே கிருஷ்ண உணர்வின் இந்த உண்மையும் நித்தியமானதாகும். ஒருவன் இறைவனிடம் போராமை கொள்ளாமல் இத்தகைய கட்டளைகளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நம்பிக்கை இல்லாத பல எண்ணற்ற தத்துவவாதிகள் கீதைக்கு உரை எழுதுகின்றனர். செயல்களின் விளைவுகள் என்னும் பந்தத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெறப் போவதே இல்லை. அதே சமயம் இறைவனின் சட்டங்களில் அசையாத நம்பிக்கையுடைய சாதாரண மனிதனும் கர்ம விதிகளின் விளக்கங்களிலிருந்து விடுபட முடியும். கிருஷ்ண உணர்வின் ஆரம்பத்தில் இறைவனின் ஆணைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இயலாவிடில் தோல்வியையும் நம்பிக்கையின்மையும் கருதாது எதிர்ப்பின்றி இக்கொள்கைகளை பின்பற்றி உழைப்பதால் தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர் பெறுவது நிச்சயம். பதம் 32. மொழிபெயர்ப்பு. ஆனால் யார் ஒருவன் போராமையினால் இந்த அறிவுரைகளை அவமதித்து அவற்றை முறையாக பின்பற்ற தவறுகிறானோ, அவன் எவ்வித ஞானமும் இல்லாதவனாக, முட்டாளாக, பக்குவமடைவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டமடைந்தவனாக கருதப்படுகிறான். பொருளுரை.
கிருஷ்ண உணர்வில் இல்லாமல் இருப்பதன் தவறு இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உயர் ஆளுநரின் ஆணையை மீறி நடப்பவனுக்கு எவ்வாறு தண்டனை அளிக்கப்படுகிறதோ அதே போன்று புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் ஆணையை மீறுபவர்களுக்கும் தண்டனை உண்டு. அவ்வாறு கீழ்ப்படியாத மனிதன் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் தனது சூன்யமான இதயத்தினால் தன்னை பற்றியும் பரபிரமனை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் பகவானை பற்றியும் அறிவதில்லை. எனவே வாழ்வின் பக்குவ நிலை அடைய அவனுக்கு கதியே இல்லை. பதம் 33. மொழிபெயர்ப்பு. ஒவ்வொருவரும் முக்குணங்களிலிருந்து பெறப்பட்ட இயற்கையையே பின்பற்றுவதால் அறிவு சான்ற ஞானியும் தனது சுய இயற்கையின்படியே செயல்படுகிறான். அடக்கு முறையினால் எதனை சாதிக்க முடியும்? பொருளுரை. 7ஆம் அத்தியாயத்தில் 7:14 பகவான் உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வின் திவ்யமான தளத்தில் நிலை பெறும் வரை பௌதிக இயற்கை குணங்களின் தாக்கத்திலிருந்து விடுபட இயலாது. எனவே ஜட ரீதியில் மிக உயர்ந்த கல்வி பெற்றவனும் கூட வெறும் ஏட்டறிவினாலோ உடலிலிருந்து ஆத்மாவை பிரிப்பதினாலோ மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவது என்பது இயலாததாகும். இவ்விஞ்ஞானத்தில் மிகவும் தேறியவனாக வெளியே காட்டிக்கொண்டு உள்ளே தனிப்பட்ட முறையில் கடக்கவியலாத குறிப்பிட்ட இயற்கை குணங்களின் முழு கட்டுப்பாட்டிற்குள் சிக்குண்டிருக்கும் பெயரளவு ஆன்மீகிகள் பலர் உண்டு. ஒருவன் பெரிய பெரிய பட்டப்படிப்பு படித்திருக்கலாம், ஆனால் ஜட இயற்கையுடனான தனது நீண்ட கால தொடர்பின் காரணமாக பந்தத்திலேயே இருக்கின்றான். தனது பௌதிக வாழ்வின் காரணமாக விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒருவன் ஈடுபட்டிருந்தாலும் பௌதிக பிணைப்பிலிருந்து வெளிவருவதற்கு கிருஷ்ண உணர்வு உதவுகின்றது. எனவே கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இல்லாதவன் தனது தொழிற்கடமைகளை விட்டுவிடக் கூடாது. தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை திடீரென்று விட்டுவிட்டு பெயரளவில் யோகியாகவோ ஆன்மீகியாகவோ செயற்கையாக ஆவதற்கு எவரும் முயற்சி செய்யக்கூடாது. தனது நிலையிலேயே இருந்து கிருஷ்ண உணர்வை உயர்ந்த பயிற்சியின் மூலம் அடைய முயல்வது சிறந்ததாகும். இவ்விதமாக கிருஷ்ணருடைய மாயையின் பிணைப்பிலிருந்து விடுபடலாம். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंद हरि हरि बोल।